எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரொட்டீன் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு டே வந்து கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்ததெல்லாம் ஒரு ரொட்டீனாக வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை, பாதாம், திராட்சை, அதுக்கு அடுத்தது பேரிச்சப்பழம், கருப்பு திராட்சை. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எங்கள் டேனியல் அக்கா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு கேள்விப்பட்ட உடனே இது வந்து வாங்கி சாப்பிட்ணுன்ட்டு சொல்லிட்டு 2 முட்டை ட்ரை ஒன்று வாரத்துக்கு ஒன்று வாங்கிக்க சொன்னாங்க. அதனால் எனக்கு அக்கா வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். ஏப்ரல் 1 இன்றைக்கி தான் நாங்கள் ரொட்டீன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் 1 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வீடியோ போடாமல் இருந்தோன்னா நமக்கு காணாமல் போயிடுவோம். ஆமாம், மறைஞ்சிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே 20 பேர்கிட்ட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா 5:10 ஆகுது. சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஏப்ரல் 1னால வாக்குத்தத்த ஆராதனை இருக்குது. அதனால் கிளம்பி போயிட்டுருக்கோம். க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே மோசமாக தான் இருக்குது. நேற்றும் அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தோம். இன்றைக்கி நமக்கும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடிக்கணும். பார்க்கலாம். அப்பாவுக்கு தேவையானது முட்டை, பாதாம், அதுக்கு அடுத்தது மிச்ச ஹெல்த்தியான பொருள், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வாங்கி நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாகிட்டு கொஞ்சம் உடம்பு சரியாயிடுச்சு. அப்போ எங்கள் அக்கா கேள்விப்பட்டோடனே அக்கா என்ன பண்ணாங்கன்னா, நீ உடனே வாங்கிக்கோ குளோரின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த பொருள் தான் உங்கள்கிட்ட நான் முன்னாடி காட்டியிருந்தேன். அதுக்கு அடுத்தது ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா இவாஞ்சலின் அம்மா எங்கள் கிரேசி அக்கா வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கிளிப்பிங் பார்த்திங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் எல்லாமே எங்களுக்கு மாங்காய் சீசனில், அதனால் எங்கள் அக்கா வந்து மாங்காய் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மாங்காவெல்லாம் அடுக்கி அதை வந்து பழமாக்குறதுக்கு வந்து நான் வந்து சேஃப்டி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து நான் வாங்கியிருந்தேங்க. இது வந்து வாடாமையே இருக்குமா இந்த பூ அப்படின்னு வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் தண்ணி இருந்து நம்ம போட்டு வச்சாலும் அதில் வெள்ளையாக அப்படியே பூத்து போயிடுது. இது ஒன்று 20 ரூபான்னு வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாட்டில் தான். அந்த பாட்டிலில் வந்து நான் ஒரு டிஐஒய் செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ஒருத்தவங்களுக்காக நான் செஞ்சது. சரி, ரொம்ப நாள் கழித்து ஒரு டிஐஒய் செஞ்சுருந்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு ஷேர் பண்ணேன். எப்போவுமே நான் ஒரு டிஐஒய் செஞ்சால் எனக்கு அப்படியே மைண்டே கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணும். இது ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் வீடியோ கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து இப்போ வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆகுது நம்ம இது மாதிரி வீடியோ போட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டைப்பை, அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கிற பேக்கெல்லாம் போட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாம்பழத்தை பழுக்க வைக்க போகிறோம். பழுத்துச்சா குளோரின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பழுத்துச்சிங்க பழம். இப்படி தான் நான் வச்சேன். ஏன்னா அரிசியில் வந்து போட்டல. அரிசியில் போட்டால் அதில் வந்து ஃபுல்லாகவே பால் ஆகிடும், அரிசி டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாம். அதனால் அதில் வந்து போடல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி குடிக்க ரெடி ஆகிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க கஞ்சி. அதை பற்றி சாம் சொல்லுவாங்க பாருங்கள். சொம்பில் ஊற்றி வச்சுருக்கேன். எப்படிதாம்மா இருக்குது? அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கும் இந்த கஞ்சி, அப்புறம் வந்து தயிர், வெங்காயம், கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகாய், மாங்காய் போட்டிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கினா இது வந்து ஒரு சொம்பு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அதுவும் கூழ் தான் அதிகம் விற்பாங்க. இந்த மாதிரி கஞ்சிலாம் விற்கிறது இல்லை. நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க ஓகேங்களா, கஞ்சியில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு கேள்வி கேட்கக்கூடாதுல, நீ ஃபஸ்ட்டு குடிக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாதுல. அதை நான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அயன் இருக்கான். அதாவது எப்படின்னா நம்ம தேன், அப்புறம் பேரிச்சம்பழம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற எல்லா சத்துமே இதில் இருக்குது. அதாவது நம்ம சாப்பாட்டில் இல்லாத சத்து கூட இந்த பழைய சாதத்தில் இருக்குது. அதுதான் உண்மை. நம்ம ஊரில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணணும்னா இதுமாதிரி நம்மளோட இந்த சின்ன சின்ன பாரம்பரிய உணவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இது வளர்த்து விட்ருவாங்க. மேகி அது இது லொட்டு லோஸ்க்குன்னு சொல்லிட்டு காலையில் வந்து நீங்கள் ஓட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ஒல்லியாக இருப்பீங்க, அப்படி மேகி சாப்பிட்டீங்கன்னா கம்முன்னு இருப்பீங்க அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்ருவாங்க. தினமும் இது சாப்பிடுங்க ஓகேங்களா. பாருங்கள் க்ளோரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டுருக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணி முடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இது சாப்பிட போகுது ஓகேங்களா. காலையில் இது சாப்பிடுறது ஒரு பழக்கமாக வச்சுங்களேன். இப்போ வெயில் காலம் ரொம்பவே நல்லது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி, அவ்வளோ ஃபைபர் இருக்கான்.
ஃபைபர், அயனு, அது இது எல்லாம் நிறைய இருக்கா இதில். ஓகேங்களா? இந்த அளவுக்கு அனலைஸ்லாம் பண்ணல. நாங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லாம் சாப்பிட்றோம்ல. நான் என்னை விட க்ளோரி தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். நான் கூட இது ரொம்ப கம்மி தான். ஓகேவா? சாப்பிட்டு வரேன். மாடிக்கு வந்துட்டோம். மாடியில் உட்காந்து நான் சாப்பிட்றேன். நல்லா கம்மன்ட்டு வத்த குழம்பு, அதுக்கப்புறமா முட்டை, பெப்பர் முட்டை. இப்போ தான் சாப்பிட்றேன். சாப்பிடவே இல்லை நான். அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலைல ப்ரேயருக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் செம்மையாக டயர்டு. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி தான் நான் என்னையே மறந்து தூங்குனேன்னு சொல்லலாம். அப்படியே ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். ஒரு 12:30 மணி வரை தூங்கிட்டேன். காலைல சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு 7:30க்கு வந்தோமா, வந்துட்டு படுத்தது தான். படுத்துட்டு 12:30க்கு தான் எழுந்திரிச்சேன். அப்படியே என்ன அறியாமல் நல்லா தூக்கம். இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நல்லா தூங்கியிருக்கோம். அப்புறமா சாப்பாடும் நல்லா இருக்குது. ஈவினிங் மேலே அப்படியே காட்டுற பாருங்க அவங்களுக்கு எப்படி பாருங்க. கரெக்டாக மணி 6 மணி ஆகுது. மேலே வந்திருக்கேன். காக்கெல்லாம் பறக்குது. சாப்பாடு கேட்க பறக்குதுன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடப்பம் வாங்கலாம் வீட்டுக்குன்ட்டு நான் தொடப்பம் வாங்க நின்றுட்டுருக்கேன். இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து வராங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் 2 வீலரில். நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாம் வந்துட்டு இருந்தாங்க. சாம்கிட்ட தான் காசு இருந்துச்சா, அக்கா சீக்கிரம் வாங்கக்கா சீக்கிரம் வாங்க. நான் சொன்னேன், இப்படி காலை சுடு தண்ணி ஊற்றிட்டு வந்தா எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறமா 2 தொடப்பம் வந்து எனக்கு 170 ரூபாய்க்கு தந்தா. அதுக்கு அடுத்தது நான் நின்றுட்டே இருக்கும்போது நிறைய பேர் வந்து வாங்க வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் 100 ருபீஸ் கொடுத்தா. எனக்கு வந்து அந்த அம்மா எதுக்கு 170 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா, நான் இரு இருன்னு நான் சொல்லி நிறைய பேர் கஸ்டமர் வந்ததுனால அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த அம்மா சொல்கிறாங்க, அக்கா நீ என்ன ராசியோ தெரிலக்கா, நல்ல கை அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொன்னேன், இப்போ மட்டும் நல்ல கைன்னு சொல்லு. அப்போ வந்து போகணுன்னு குதிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். பாப்பா வந்து ரொம்ப ஸ்வீட். எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஆந்திராவிலேருந்து வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்களாம். எல்லாமே ஒரு ஒரு வேலைகள் ஒரு ஒரு கஷ்டம் தாங்க நமக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவகிட்ட நான் நல்லாவே பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சாமுடைய
கிராஃப்ட், அதாவது ரைட்டிங் கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமாஞ்சலினுக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. அதாவது இது இந்த கிளிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி எடுத்தது. அதாவது இமாஞ்சலின் அப்பா மாமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இமாஞ்சலின் அம்மா, அப்புறமா பாட்டி, தங்கச்சி எல்லாரும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணோம். அதாவது இமாஞ்சலின் அப்பாவ பொறுத்தளவு மாமா வந்து ரொம்ப வந்து பொண்ணுங்க மேல ரொம்ப பாசம். ஒரு பெஸ்ட் டாடி சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா கேரிங்கா பார்த்துப்பாங்க அவங்க. அவங்க அலைஞ்சு அன்னைக்கு கேக் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது எங்களுக்கு பரோட்டாலாம் வாங்கி டின்னர் குடுத்தாங்க அன்னைக்கு. அப்பாக்கும் உடம்பு சரியில்லனால இமானின் பர்த்டே வந்து எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல. தம்பி நைட்டு வந்து கேக் வாங்கியிருந்தான். அதை வந்து கேக் வந்து கட் பண்ணியிருந்தோம். அப்பாவுக்கும் மார்ச் 16 அப்பாவுக்கு பர்த்டே, மார்ச் 18 இவாஞ்சலினுக்கு பர்த்டே. நாங்கள் gift மட்டும் தான் கொடுத்தோம், வேற எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதனால ரொம்ப சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன் தான். இதுதான் நைட்டு மிட் நைட் வந்து வெட்டின கேக்கு. ஜோசப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தான். நல்லா என்ஜாய் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டோம். இது 12 மணிக்கு இவாக்கு வந்து கேக்கு கட்டிங் பண்ண வீடியோ. அதாவது அப்பப்போ எடுத்த கிளிப்பிங் சேர்த்துருக்கேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இப்போ வந்து சேர்த்துருக்கோம். ஏதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நாங்கள் ரொம்ப டல்லாக ரொம்ப சோகமாக தான் எல்லாத்துலேயுமே இருந்துகிட்டு இருந்தோம். மைண்டை வந்து ஹாப்பினஸ்ஸாக மாற்றுறதுக்கு அப்படி அப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரெகுலராக வீடியோ வருமானு தெரியல, கண்டிப்பாக முடிஞ்ச வரை நாங்கள் வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா பல்பி அரைஞ்சிருக்கு பார்த்தீங்களாங்க, அது வந்து கேமராவில், அதாவது ஃபோன் கேமராவில் வச்சு அதை வந்து அந்த லைட்டிங்கோடு உங்களுக்கு காட்டுறோம். இது மாதிரி தாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கோம். மேலும் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது க்ளோரி ராகவன். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ கொஞ்சம் சொதப்பி இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோவாக வந்து உங்ககிட்ட வந்து சேர்றோம். பாய் பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான்